யார் அது? அனைவருக்கும் வணக்கம். கிரைம் பேட்ரோலோட பிளாக் ஹெட்லைன்ஸ்க்கு நான் உங்களை வரவேற்கிறேன். உங்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த எபிசோடுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஒரு பெண் இறந்துட்டான்னு போலீஸ் ரெக்கார்ட்ல பதிவாயிருக்கு. மாநகராட்சியும் டெத் சர்டிபிகேட் அவளுக்கு கொடுத்தாச்சு. அதோட கோர்ட் அவ கொலை செய்யப்பட்டதா தீர்மானிச்சுட்டு அதுக்கான தண்டனையும் கொடுத்தாச்சு. ஆனா அந்த பெண் மறுபடியும் உயிரோட வந்து நம்ம கண்ணு முன்னாடி நிக்கிறா. தன்னை கொலை பண்ணல, நான் உயிரோட தான் இருக்கேன்னு அந்த பொண்ணு சொல்றா. இப்ப இவ சொல்றது உண்மைன்னா அப்புறம் அதிர்ச்சியான விஷயம் இதுல என்னன்னா, 3 வருஷத்துக்கு முன்னாடி எந்த பெண் கொலை செய்யப்பட்டாலோ, யாரோட உடலை பூர்ணம் உடல்னு அறிவிக்கப்பட்டதோ, அப்போ அந்த பெண்ணு யாரு? இதை கேட்கறதுக்கும் பார்க்கறதுக்கும் ஒரு சினிமால பாக்குற மாதிரியே தோணும். ஆனா இது நடந்தது ஒரு உண்மையான சம்பவம். அதோட இது மட்டும் இல்ல, சிட்டியில ஒரு அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய சம்பவமும் நடக்க இருந்தது. அது ரொம்ப கொடூரமான சம்பவம். ஹலோ, பஜாய் போலீஸ் ஸ்டேஷன். நதிக்கரை ஓரத்துல ஹிந்து சுடுகாடு இருக்குல்ல, அங்க ஒரு 3 வயசு பெண்ணை கொலை பண்ணிட்டு அவ உடம்ப எரிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன? யாரை எரிக்கிறாங்க? ஹலோ ஹலோ, யார் பேசுறது? ஹலோ ஹலோ சார், சார் ஹிந்து சுடுகாடு பக்கத்துல ஒரு குழந்தைய கொண்டுட்டு எரிக்கிறாங்களா? வாட்? வேற எதுவும் சொல்லலையா? இல்ல சார், பேர் கேட்டேன், சொல்லல, போனை வச்சுட்டான். இந்து தர்மத்தில் பெரியவங்களை தான் எரிப்பாங்க. குழந்தையா இருந்தால் புதைச்சிடுவாங்க. ஒரு குழந்தைய எரிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அங்கே பிரச்சனை இருக்கும். சரி, நான் பார்த்துக்கிறேன். வண்டியை சுடுகாட்டு பக்கம் ஓட்டு. உன் டிராமாவை வெளியே கொண்டு வர உண்மையை சொல்லிடு, இல்லைன்னா சும்மா விட மாட்டேன். வா. ஐயா ஐயா ஐயா, பாருங்க, இவ பூனம் உயிரோட இருக்கா. உயிரோட இருக்கானா? வாங்க வாங்க, இந்த நெருப்பு அணையுங்க. பாடியை ரெக்கவர் பண்ணி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி ஆகணும். பாடி மொத்தமாக எரிஞ்சு போயிடுச்சு. யாராவது ஏதாவது பார்த்தாங்களான்னு கேளு. சார், சார், சுடுகாட்டுக்காரவங்களுக்கு இந்த குழந்தைய பத்தி எதுவுமே தெரியல. இன்ஃபேக்ட் இந்த இடம் சுடுகாட்டு எல்லைக்குள்ள வரவே இல்லையா சார்? அப்படின்னா ஃபோன் பண்ணுவ கரெக்டாக தான் சொல்லியிருக்கான். யாரோ இந்த குழந்தைய கொலை பண்ணி எரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. ஃபோன் எங்கேருந்து வந்தது, யார் பண்ணாங்கன்னு கண்டுபிடி. ஒருவேளை குழந்தையையும் கொலைகாரனையும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கலாம். சார், சார், நான் சொல்றது உங்களுக்கு புரியவே இல்லை. இவளை கொஞ்சம் நல்லா கவனிங்க. இவ பூனை உயிரோட இருக்கா. 3 வருஷத்துக்கு முன்னாடி யார் கொலை செய்யப்பட்டாலும் அவ வேற பொண்ணா இருக்கலாம். வேற யார் இருப்பாங்க? அதெல்லாம் எங்களுக்கு எப்படிங்க தெரியும்? அது கண்டிப்பா உங்க பாட்டக் சாருக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லைங்க, பாட்டக் சார் இங்க இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி போயாச்சு. டிரான்ஸ்ஃபர் ஆனா எல்லாம் மாறி போயிடுமா? நீங்க பெரிய ஐயாவுக்கு லெட்டர் போடுங்க. அவர்கிட்ட சொல்லுங்க, என் கணவரும் என் பையனையும் விட்டுருங்க, இவ உயிரோட இருக்கா பாருங்களேன். இல்லம்மா, இப்படி எல்லாம் நடக்கவே வாய்ப்பில்லை. இப்படி நடக்காதுன்னா அப்ப எப்படி நடக்கும்? இங்க பாருங்க, எனக்கு இன்னைக்கு நியாயம் கிடைக்கலன்னா நான் இங்கே என் உயிரை விட்டுருவேன். என்னம்மா? நீ வாய மூடு, எல்லாம் உன்னாலதான் நடக்குது. சரி சரி, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க.
இங்க பாருங்க, 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. ஐயா, 3 வருஷத்துக்கு முன்னாடி கோயில் திருவிழாவுக்கு அம்மா வீட்டுக்கு போயிருந்தா. ஒரு இரவு திடீர்னு இவங்க அப்பா கால் பண்ணாரு. இங்க பாருப்பா, பூனம் அப்பா கால் பண்றாரு. வணக்கம்ப்பா, எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம்ப்பா. ஆமா, பூனம் வந்துட்டாளா? பூனமா? அவ இங்க வரதா இருந்ததா? ஆமாப்பா, நீதான் அவளை தனியா கிளம்பி வர சொன்னிய. நானா? நான் அந்த மாதிரி எதுவும் சொல்லலையேப்பா. நீ என்னப்பா சொல்ற? அவ சுமார் 4 மணி இருக்கும் இங்க இருந்து கிளம்பிட்டாள. ஆனா அவ இன்னும் இங்க வரலப்பா. இருங்க, அவளுக்கு கால் பண்றேன். நானும் பூனத்துக்கு ட்ரை பண்ணேன், அவ போன் எடுக்க மாட்டேங்கிறாள, அதான் உனக்கு போன் பண்ணேன். நாங்க எல்லா இடத்துலயும் தேடினோம் சார். இவளை பத்தி எதுவும் தெரியாத போது என் புருஷனும் என் பையனும் இங்க வந்துதான் ரிப்போர்ட் கொடுத்தாங்க. இதுதான் பூனமோட பாடின்னு பாட்டக் சார் ஏதோ ஒரு பாடியை கொண்டு வந்தாரு. இவங்க அப்பாவும் பூனம்னு நினைச்சு எரிச்சிட்டாரு. அப்புறம் என் புருஷன் மேலையும் என் புள்ள மேலையும் வரதட்சணை கொடுமைன்னு கேஸ போட்டுட்டாரு. என்ன சார்? சார், நாங்க எதுவுமே பண்ணல சார். நாங்களே எங்க மருமகளை கொல்லுன்னு இருந்தா அவளை காணும். நாங்க ஏன் சார் ரிப்போர்ட் கொடுக்க வர போறோம்? நாங்க சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். தயவு செஞ்சு சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். எங்க கூட்டிட்டு போறீங்க? அவங்க எதுவும் பண்ணல. உங்க புருஷனையும் மகனையும் காப்பாத்த நீங்க எந்த டிராமாவும் போடல. இவதான் பூனம்னா இவர் எங்க இருந்த இவ்வளவு நாள்? நீ எங்க இருந்த? என்னாச்சு? ஏன் பேச மாட்டேங்கிற? என்னடி பாக்குற? பேச ஏதாவது. அது வந்து சார், நான் பெரிய கஷ்டத்துல இருந்தேன். சொல்ல போனா நீங்க தான் இப்ப கஷ்டத்துல மாட்டிக்க போறீங்க. அதனால தான் சொல்றேன், என்கிட்ட போய் வேண்டாம். நீ தான் பூனம்னா ஆதாரத்தை காட்டு. உங்ககிட்ட ஐடி இருக்கா? ஐடியா? சார், என்கிட்ட ஐடியெல்லாம் இல்ல சார். ஐடிக்கு என்ன அவசியம் இருக்கு சார்? நான் தான் சொல்றேனே, நான் தான் பூனம். நான் உங்க முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கேன். இதை பாருங்க, அதெல்லாம் கண்டுபிடிக்க டைம் ஆகும். இது பழைய கேஸ், ஃபைல் எல்லாம் தேட டைம் ஆகும். கேஸ் மறுபடியும் கோர்ட்டுக்கு போகும், விசாரணை நடக்கும், அப்புறம் கோர்ட்டு தான் முடிவு எடுக்கும். அவங்க பூனமா கண்டுபிடிப்பாங்க, முன்னாடி எரிக்கப்பட்டது பூனமா இல்ல இவளான்னு. நீ எங்க வீட்ல நுழைஞ்சதுல இருந்து எங்க வீடே அழிஞ்சு போச்சு. இதுக்கு பதிலா நீ உண்மையிலேயே செத்து போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். உன்னால என் புருஷனும் என் மகனும் ஜெயில்ல இருக்காங்க. அங்க 2 பேர் புலம்பிக்கிட்டே போறாங்களே, யார் அவங்க? சார், வித்தியாசமான ஒரு கேஸ். 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு கொலை பண்ணப்பட்டிருக்கா. அந்த குற்றத்துக்காக மாமனாரும் பையனும் ஜெயில இருக்காங்க. 3 வருஷத்துக்கு அப்புறம் அதே பொண்ணு என்ன கொல்லலன்னு சொல்றா. அப்படின்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி வேற பொண்ணு தான் கொல்லப்பட்டிருக்கா சார். வாட்? எஸ் சார், இது பாட்டக் சார் இருக்கும் போது நடந்தது. சார் சார், அந்த குழந்தை சம்பந்தமா ஒரு கால் வந்துச்சு. அவர் சர்ச் ஃபாதரா, அவர் பேர் ஸ்டீவ் விலாக்கரா. அபிஷேக், இந்த கேஸை நல்லா ஸ்டடி பண்ணு. கேஸ் ஃபைலை எனக்கு அனுப்பி சார். ஃபாதர், நீங்கள் ஃபோன் பண்ணி அந்த குழந்தைய பற்றி எங்களுக்கு சொன்னீங்க. அந்த குழந்தைய பற்றி உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? ஆஃபீஸர், இட் ஹேப்பன் 12 PM. நான் ப்ரேயருக்காக சர்ச்சுக்கு வந்துட்டு இருந்தேன். அப்போ சர்ச்சுக்குள்ள இருந்த அந்த டொனேஷன் பாக்ஸை பார்த்தேன். பாக்ஸ் மேலே ஒரு லெட்டர் இருந்துச்சு. அதுல என்ன எழுதி இருந்ததுன்னா, 3 வயசு குழந்தைய கொலை பண்ணிட்டாங்களா. அதோட கொலைக்காரன் அந்த குழந்தைய நதிக்கரை ஓரத்தில் இருக்கிற ஹிந்து சுடுகாட்டில் எரிக்க போறாங்க. அதனால உடனே உங்களுக்கு கால் பண்ண. ஃபாதர், பல வருஷமா நீங்க இங்க இருக்கீங்க. அந்த குழந்தைய தெரியுமா? அதை பத்தி ஏதாவது சொல்லுங்களேன். அந்த பொண்ணு எப்போவாவது சர்ச்சுக்கு வந்திருந்தா கண்டிப்பா என்னால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஆக்சுவலி குழந்தையோட பாடி மொத்தமா எரிஞ்சு போயிடுச்சு. அந்த முகத்தை பார்த்தா நிச்சயமா எதுவும் அடையாளம் தெரியாது. ஃபாதர், இங்கே இருக்கிற சிசிடிவியோட ஃபுட்டேஜ் எனக்கு நீங்கள் தர முடியுமா? அதில் இந்த லெட்டரை இங்கே வச்சுட்டு போன முகத்தை நம்ம பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஏதாவது ப்ரூஃப் கிடைச்சதுன்னா அதை வச்சு சொல்லிடலாம். இவ தான் பூனம்னு. இல்லைன்னா என்ன செய்ய? வீடு மொத்தம் அலசி அலசி ஆராய்ஞ்சாச்சு, எனக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. ஐயோ, என்ன செய்ய? எனக்கு தெரிஞ்சு எல்லா அடையாளத்தையும் நீ தான் அழைச்சிருப்ப. வீட்டுல எதையும் விட்டு வைக்கல. இல்லம்மா, எனக்கு தெரிஞ்சு என்னோட எல்லா அடையாளமும் அந்த பேக் உள்ளதான் இருந்திருக்கும். 3 வருஷத்துக்கு முன்னாடி அதுவும் திருடு போயிடுச்சு. யார் அந்த திருட? எனக்கு தெரியாதுமா. அப்ப 3 வருஷமா எங்க இருந்த? இப்ப என்ன யோசிக்கிற? வாயை திறந்து சொல்லு. அம்மா, நான் பெரிய கஷ்டத்துல இருந்தேன். அதை உங்ககிட்ட சொல்ல முடியாதுமா. ஏண்டி சொல்ல முடியாது?
உன் அப்பன் தான் என் பையன் கிட்ட சொன்னா நீ வீட்டை விட்டு கிளம்பி வந்துட்டு இருந்தியா? அப்ப திடீர்னு எங்க போன? அப்ப உங்க அப்பா போய் சொன்னாரா? இல்லம்மா, அவர் பாவம் எதையோ தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு. நான் ஒரு வேலை பண்றேன். இப்ப நான் நேரா வீட்டுக்கு போறேன். அவங்களோட தப்பான எண்ணங்களை நான் போய் போக்குறேன். உயிரோட இருக்கிறது தெரிஞ்சா அவங்க சந்தோஷப்படுவாங்கல்ல. அதோட வீட்டுக்கு போனா அங்க கண்டிப்பா ஐடி இருக்கும்ல. சார், மூச்சு திணறி தான் குழந்தை இறந்ததுன்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்லுது. வயசு 3லேருந்து 4 இருக்குமா. சார், சர்ச்ல கிடைச்ச லெட்டர்லயும் குழந்தையோட வயசு 3ன்னு போட்டிருந்தது. சிவானி பெட்டி மேல யார் லெட்டர் வச்சானோ அவளுக்கு குழந்தைய தெரிஞ்சிருக்கணும், கொலைகாரனையும் தெரிஞ்சிருக்கணும். அது சரி சார், ஒரு 3 வயசு குழந்தைய யாராவது ஏன் கொலை பண்ணணும்? ஏதாவது சொத்து பிரச்சனையா இருக்கலாம், பணம் கிடைக்கலன்னு குழந்தைய கொன்னு இருக்கலாம். இல்லனா கேர்ள் சைல்டு மேட்டரா இருக்கும், அம்மா அப்பாக்கு பொண்ணு வேண்டான்னு இருக்கும். இந்த மாதிரி கேஸ்லலாம் குழந்தை பிறந்த உடனே கொண்டுடுவாங்க. ஆனால் அந்த குழந்தைக்கு 3 வயசு ஆகுது. சிவானி, நீ அக்கம் பக்கம் கிராமங்களில் ஏதாவது குழந்தை மிஸ் ஆயிருக்குன்னு கேஸ் ஃபைல் ஆயிருக்காங்கிறத பாரு. சார், சர்ச்சோட சிசிடிவி ஃபுட்டேஜ் என்னாச்சு? சார், ஃபாதர் எல்லா ஃபுட்டேஜும் நம்ம கையில கொடுத்துட்டாரு. நம்ம டீம் பார்த்துட்டு இருக்காங்க. கதவை தரங்க, சீக்கிரம் தரங்க. கதவை எப்படி? அப்பா, அம்மா, அப்பா. எங்க நுழையறீங்க? போங்க வெளிய, போங்கன்னு சொல்றல. நாங்களா உள்ள நுழையறோம்? 2 பேரும் டிராமா பண்றீங்களா? எங்களை தெரியல. இவ பூனம். நீங்க 2 பேரும் என் புருஷனையும் மகனையும் இவளை கொலை பண்ண குற்றத்துக்காக ஜெயில போட்டிருக்கீங்க. இப்ப நான் கவனிக்கிறேன். இப்ப உங்க 2 பேரையும் 30 வருஷம் நான் ஜெயில போடுறேன். அங்க களி தின்னுங்க. இல்ல, நீங்க தான் உள்ள போவீங்க. ஏமாத்தின குற்றத்துக்காக உங்க புருஷனையும் மகனையும் காப்பாத்துறதுக்காக என் பொண்ணு மாதிரி உருவத்துல இருக்கிற ஒருத்தி இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க. என்னப்பா இது? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இப்படி நடிக்கிறத முதல்ல நிறுத்து. நடிக்காத, போயிடு. சொல்றத கேளுங்க. என்ன கூட உங்களுக்கு தெரியலையா? நான் தான்ப்பா பூனம். அம்மா, இங்க பாரு, தேவையில்லாம உறவு கொண்டாடிட்டு வீட்டுக்குள்ள வராத சொல்லிட்டேன். முதல்ல இங்க இருந்து போ. இது அநியாயங்க. உங்க பொண்ணை ஏத்துக்கோங்கங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களே. அட கதவை தரங்களே, கதவை தரங்க, தரங்க. சித்தி, உங்களுக்கு என்ன தெரியலையா சித்தி? சித்தி, ஏன் எல்லாரும் இப்படி பண்றீங்க? என்ன சித்தப்பா, சின்ன வயசுல இருந்து நீங்க என்ன வளர்த்திருக்கீங்களா? உங்களுக்கு என்ன தெரியலையா? இவங்க எல்லார்கிட்டயும் கெஞ்சி எந்த பிரயோஜனமும் கிடையாது. உன் அப்பனை போலவே தான் எல்லாரும் இருக்காங்க. எங்களுக்கு ஐடி கிடைக்கலனாலும் பரவாயில்ல. உன் மாமியார் வீட்டு பக்கம் எல்லாருக்கும் உனக்கு தெரியும். எல்லாரையும் கூட்டிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போலாம். நீ தான் பூனம்னு அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுவாங்க. வா, இங்க இருந்து போலாம். வாடி. சார், இது பூனம் கேஸோட ஃபைல். இது பூனமோட போட்டோ. எந்த பொண்ணு இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் வந்தாலோ இந்த போட்டோவோட அவ மேட்ச் ஆகுறா சார். சரி, ஸ்டேஷனுக்கு வந்தவ தான் பூனம்னா அப்ப இன்ஸ்பெக்டர் பாண்டேக்கு ஒரு பொண்ணு கிடைச்சாலே அந்த பொண்ணு யாரு? இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். 3 வருஷத்துக்கு முன்னாடி எந்த பொண்ணோட பாடி கிடைச்சதோ அப்போ அவளோட முகம் செதஞ்சு போயிருந்ததா. பூனமோட பேரண்ட்ஸ் துணியை பார்த்து தான் அடையாளம் சொல்லியிருக்காங்க. அபிஷேக், நீ இன்ஸ்பெக்டர் பாண்டே கூட டிஸ்கஸ் பண்ணு. இதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். சார், பக்கத்து ஸ்டேஷன்ல ஒரு எஃப்ஐஆர் வந்திருக்கு. இதுல ஒரு 3 வயசு குழந்தை காணாம போயிருக்காளாம். அவளோட அம்மா கீதா ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க சார். பொண்ணுடைய பாடி கிடைச்சது இல்லையா, அன்னைக்கு தான் கம்ப்ளைண்டும் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு சார். கீதாவை கூட்டிட்டு வா, போ. சார், இது பாடி மேல கிடைச்சது. இது என்னன்னு உனக்கு தெரியுதா? ஸ்வீட்டி, ஐயோ ஸ்வீட்டி, 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 ஸ்வீட்டி. இங்க பாருங்க,
நீங்க எல்லாரும் என் கூட போலீஸ் ஸ்டேஷன் வரணும். போலீஸ்காரங்க கிட்ட சொல்லணும் இவ தான் பூனம்னு. இவ கொல்லப்படல, உயிரோட இருக்கா. அப்பதான் என் புருஷனும் என் புள்ளையும் ஜெயில இருந்து வருவாங்க. சரிம்மா, இவ பாக்க பூனை மாதிரியே இருக்கா. ஆனா இவ பூனமா இல்ல வேற ஒரு பொண்ணா? இல்ல இங்க பாருங்க, இவ தாங்க பூனம். பூனம் கொல்லப்படல, இவ உயிரோட தான் இருக்கா. யாரு கண்டதுக்கா? நீங்க சும்மா டிராமா பண்ணி இவளை எங்கேந்தாவது பூனம்னு பிடிச்சிட்டு வந்திருக்கலாம். இல்ல அப்படியெல்லாம் இல்ல. நல்லா சரி, பாருங்க, வாங்க போலாம். நம்ம எந்த பிரச்சனையிலயும் மாட்டிக்க வேண்டாம். வாங்க, கேளுங்க, இவதான் பூனம். ஏப்பா நில்லுங்களே. கீதா மேடம், யார் மேலேயாவது சந்தேகம்? யாராவது ஸ்வீட்டியை கொண்டுட்டு? சார், இது கண்டிப்பா விரியனோட வேலையா தான் இருக்கும். விரேனா? யார் அவன்? என்னோட புருஷன். அவன் தான் ஸ்வீட்டியை கொண்டு இருக்கான் சார். அவன் சரியான அயோக்கிய. விரியன் சில மாசங்களுக்கு முன்னாடி என்னையும் என் குழந்தையும் வீட்டை விட்டு விரட்டினான். ஏன், எதுக்கு அப்படி பண்ணா? சார், நான் விரியனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நான் நினைச்சேன் எனக்கு அவனோட அன்பு சந்தோஷம்லாம் கிடைக்கும்னு. ஆனா எனக்கு எதுவும் கிடைக்கல. இவ்ளோ ஏன், அவனோட தம்பி கூட என்ன விட்டு வைக்கல. சார், அவன் என்ன பழி வாங்குறதுக்காக என்னோட புருஷன் அப்புறம் என்னோட மாமியார் கிட்ட போய் சொல்லிட்டான். அண்ணா, உன்கிட்ட சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு. இவ என்கிட்ட சொல்றா அது உங்களுக்கு வயசாயிடுச்சா, உங்களால எதுவும் அது எதுவுமே பண்ண முடியலையா? விரேன் இவன் போய் சொல்றான். இவன் தான் என்ன கிட்ட வந்து கட்டி பிடிக்க. ஏய் வாய மூடு. நீ சொல்ற மாதிரி என் பையன் கிடையாது. அம்மா, ஏண்டி வெக்கம் கட்டவளே? அடுத்த உடம்பு கேக்குதா உனக்கு? வெட்டி போட்டுருவேன், ஜாக்கிரதை. என் பேச்ச கேக்குறதுக்கு யாருமே இங்க இல்ல. எப்ப நான் எதிர்த்து போராட ஆரம்பிச்சனோ அப்ப விரேன் என்னையும் என்னோட பொண்ணையும். ஏய் போடி, அடுத்தவங்க கிட்ட படுக்கிறதுக்கு ஆசையா இருக்குல்ல, போய் படுத்துட்டு வா. போ. நான் எங்க போவேன்? பசங்களோட முகத்தையாச்சும் பாருங்க. இந்த பசங்களை பார்க்க சொல்றியா? இதுங்க எனக்கு தான் பிறந்துதானே சந்தேகமா இருக்கு முதல்ல, புரிஞ்சுதா? போ, என்னமோ பண்ணு, நகர்றா. இங்க பாருங்க, இப்படி பண்ணாதீங்க. உங்களுக்குள்ள இவ்வளவுலாம் நடந்திருக்கு. நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுக்கலையா? சார், நான் தனியா இருந்து எப்படி போராட? முதல்ல குழந்தைங்களை காப்பாத்தி ஆகணும். ஸ்ருதி எப்படி காணாம போனா? அன்னைக்கு நான் சமையல் கட்டுல சமைச்சிட்டு இருந்தேன். அதோட வேணு ஸ்கூலுக்கு போயிருந்தான். இவன் இந்த வறண்டால தான் விளையாண்டுட்டு இருந்தா. நான் கொஞ்சம் கவனக்குறைவா இருந்துட்டேன். ஸ்வீட்டி, ஸ்வீட்டி, ஸ்வீட்டி. சார், நான் உறுதியா சொல்வேன் சார், அன்னைக்கு விரேன் தான் ஸ்வீட்டியை கடத்திருக்கணும். கீதாவோட புருஷனையும் அவ தம்பியையும் உடனே தேடி பிடிங்க. சார், ஏங்க, என் மருமக உங்க கண்ணு முன்னாடியே நிக்கிறாளே, அதை விட்டுட்டு ஐடியா எல்லாம் கேக்குறீங்க. சரி, நீங்க என் புருஷனையும் மகனையும் விட மாட்டீங்கல்ல. சரி, நானும் இங்கே செத்து போயிடுறேன். என்னாச்சு? என்ன டிராமா? முதல்ல இந்த கூட்டத்தை கலைங்க. புருஷனையும் மகனையும் விட்டுடுங்க. நான் சொன்னல கேஸ் இவங்கதான் சார். சரி, சார் அவர் வேற கேஸ்ல பிஸியா இருக்காரு, அதனால பேச முடியல. இவங்க பயோமெட்ரிக் அடையாளம் ஏதாவது? இல்ல சார், இவங்க கிட்ட ஆதார் கார்டும் இல்ல, பேங்க் டீட்டெயில்ஸும் இல்ல. நான் தான் பூனம்னு சொல்லிக்கிறாளா, அவளை உள்ள அனுப்பு. ஒரு லேடி கான்ஸ்டபிள் அந்த அம்மாவை சமையலுக்கு சொல்லு. சார், என்ன என் பேத்தி ஸ்வீட்டிய கொன்னுட்டாங்களா? ஒன்னும் தெரியாத மாதிரி நல்லா நடிக்கிறீங்க. கண்டிப்பா இந்த வேலையை நீங்க தான் பண்ணிருக்கணும். இல்ல மேம், நாங்க எதுவும் பண்ணல மேம். ஏய், உன்னோட அண்ணி மேலேயே கைய வைக்கிற. உன்னையும் உன் அண்ணனையும் நாங்க கவனிப்போம். வீரேன் எங்க? வெளியூர் போயிருக்கான் வேலை விஷயமா. போனை ஏன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான்? ஒருவேளை பேட்டரி தீர்ந்து போயிருக்கும். உங்க பேட்டரியை நாங்க சார்ஜ் பண்ணுவோம். இல்ல மேடம், நாங்க எதுவும் பண்ணல மேடம். சொன்னா கேளுங்க மேடம். சரிம்மா, நீ தான் பூனம். அப்படின்னா அந்த பொண்ணு யாரு? அவ தான் பூனம்னு உங்க பேரண்ட்ஸ் சொன்னாங்களே. அன்னைக்கு அந்த பாடியை பார்த்துட்டு அவ தான் பூனம்னு சொல்லியிருக்காங்க.
நீ பூனம்னா அந்த டெட் பாடி யாரு? சார் அந்த பாடியை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. என்னோட அம்மா அப்பா ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு கூட எனக்கு தெரியல சார். என்ன அவங்க மகளா ஏத்துக்க தயாரா இல்ல சார். திரும்பவும் சொல்றேன், நான் தான் சார் பூனம். நான் சாகல, உயிரோட தான் இருக்கேன். நீ இன்னும் ஒரு விஷயத்த சொல்லவே இல்லை. இந்த 3 வருஷம் நீ எங்க இருந்த? உன் கேஸை நான் நல்லா ஸ்டடி பண்ணிட்டேன். உங்க அப்பா அம்மா ஸ்டேட்மெண்ட் படி அவங்க பொண்ணு 3 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க மாமியார் வீட்டுக்கு போயிருக்கா. அப்பதான் அவங்க கடைசியா பூனமா பார்த்துருக்காங்க. அவங்க சரியா சொல்லிருக்காங்க. அன்னைக்கு நான் எங்க அம்மா வீட்ல இருந்து மாமியார் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருந்தேன். ஏமா மாப்பிள்ள உன்னை கூட்டிட்டு போக இங்க வந்திருக்கணும். கல்யாணம் ஆன புதுசுல தனியா உன்னை இப்படி அனுப்பி வைக்கலாமா? அப்பா தன்னோட வேலையை கவனிப்பாரா, என்ன கவனிப்பாரா? 3 மணி நேரத்துல போயிட போறேன், தனியாவே போறேன்ப்பா. ஏங்க நீங்க தான் போய் விட்டுட்டு வாங்க. சரி, அதுக்கு என்ன, நானே போயிட்டு வரேன். அட ஏன்பா டென்ஷன் ஏத்துக்கிறீங்க? நான் தான் சொல்றேன்ல, நான் போயிடுவேன்ப்பா. நான் மாமியார் வீட்டுக்கு போறதுக்காக பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற போதுதான் ஒருத்தன் என் பேக்கை திருடிட்டு ஓடிட்டான். நான் அவன் பின்னாடியே ஓடினேன், அவனை பிடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணேன். ஆனா என்னால முடியல. அப்ப நான் ரொம்ப பயந்து போயிட்டேன், அழ ஆரம்பிச்சிட்டேன். அப்ப கார்ல இருந்து ஒரு பொண்ணு வந்தா. அவ கண்டிப்பா எனக்கு ஹெல்ப் பண்றதா சொன்னா. திருடனை பிடிக்கிறேன்னு சொன்னா. எனக்கு தண்ணி வேற கொடுத்தா. அது மட்டும் இல்ல, உன்னோட ஊர் வழியா தான் போறேன், நான் உன் ஊர்ல டிராப் பண்றேன்னு சொன்னா. அவ பேச்ச நான் நம்பிட்டேன் சார். கார்ல ஏறி உட்கார்ந்துட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரத்துல நான் அப்படியே மயங்கிட்டேன். எப்ப நான் கண்ணை திறந்து பார்த்தனோ. 3 வருஷத்துக்கு முன்னாடி பூனத்தோட ஹஸ்பண்ட் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். ஆனா அந்த கம்ப்ளைண்ட்ல பிரெக்னன்சி பத்தி அவன் சொல்லவே இல்லை. ஆனா இப்ப நீ தான் பூனம்னு நீ சொல்ற. பிரெக்னெண்டா இருந்தேங்கிற. ஆமா சார், அவர் சொல்லிருக்க மாட்டாரு. ஏன்னா இந்த விஷயத்த நானும் அவர்கிட்ட சொல்லல. நீ பிரெக்னெண்டா இருந்தா இப்போ உன் குழந்தை எங்க? அவங்க உன்னை வச்சு எப்படி வியாபாரம் பண்ணாங்க? சார், நான் பிரெக்னெண்டா இருக்கிற போது ஆரம்பத்துல அவங்களால என்னை வச்சு வியாபாரம் பண்ண முடியல. ஆனா அப்புறம் தான் தெரிய வந்துச்சு, நான் இறந்து போன குழந்தைய பெத்திருக்கேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க என்னை வச்சு நல்லா வியாபாரம் பண்ணாங்க சார். அங்க இருந்து எப்படி தப்பிச்சு வந்த? நான் வந்து எப்பவுமே தப்பிச்சு வர முயற்சி பண்ணிட்டு இருந்தேன் சார். ஒரு நாள் எனக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைச்சது. அண்ணா, அண்ணா, இது எந்த இடம்? எப்படியோ என்னோட மாமியார் வீடு வரைக்கும் நான் வந்துட்டேன். அங்க என் மாமியார் தான் என்ன சரியா புரிஞ்சுக்கிட்டாங்க. நீ உயிரோட இருக்கியா? ஆனா நான் கொலை செய்யப்பட்டேன்னு மத்தவங்க சொன்னாங்க. ஐயா, நான் தான் பூனம். எனக்கு என்னோட அடையாளத்தை திருப்பி கொடுத்துருங்க. பூனம் கடந்த 3 வருஷமா ஹியூமன் டிராபிக்கிங்ல மாட்டின ஒரே ஒரு காரணத்துக்காக அவளால சொல்ல போனா அவ அங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமா போயிடுச்சு. அப்படி இருந்தும் அந்த சூறாவளியில இருந்து அவ தப்பிச்சு வந்தா. அவ என்ன சொன்னாலும் அவளோட பேச்சில நம்பிக்கை வைக்க போலீஸ்காரங்களுக்கும் ரொம்ப குழப்பமா இருந்தது. சரி, இவதான் பூனம்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனாங்கல்ல, அப்போ அவங்க யாரு? அதோட பூனமோட பேரண்ட்ஸ் வந்து இறந்து போன அந்த பொண்ணை ஏன் பூனம்னு சொன்னாங்க? இந்த கேஸை சீக்கிரம் சால்வ் பண்ணி ஆகணும். மீடியாவுக்கு தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும். முதல்ல இந்த பூனத்தோட அம்மா அப்பாவை போய் சந்திக்கலாம். பூனத்தோட அம்மா அப்பா அவங்க பொண்ணை ஏன் ஏற்றுக்க மறுக்கிறாங்க? அதோட இந்த 3 வருஷம் பூனம் எங்கே இருந்தாலும் மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ்லையும் கேட்டு பாருங்க. சார், ஸ்வீட்டி கேஸில் என்ன அப்டேட்? சார், கீதாவோட மாமியார் அப்புறம் மச்சினர் இவங்க இப்போவும் வீரனை பற்றி எதுவும் தெரியாதுன்னு சொல்கிறாங்க. அதோட கீதாவையும் நாங்கள் எந்த கொடுமையும் படுத்தலைன்னு இப்போ வரைக்கும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க சார். ஸ்வீட்டி கேஸில் முதல்ல வீரனை கண்டுபிடிக்கணும். இவன் கிடைச்சிட்டா போதும், மற்ற விஷயங்கள் தானாக சால்வ் ஆகிடும். எனக்கும் தெரியுதுப்பா. ஸ்வீட்டியை நினைச்சுதான் நான் அழுதுட்டு இருக்க. ஸ்வீட்டி திரும்ப வந்துட்டா நல்லா இருக்கும்ல. சார், ஒரு அம்மா அப்பாவால தன் குழந்தைகளை தெரிஞ்சுக்கிறதுல ஒன்றும் கஷ்டம் இல்லை. நாங்க எதையுமே தப்பா புரிஞ்சுக்கலன்னு தான் சொல்றோம்.
சார் நாங்க எந்த பாடியை பார்த்தோமோ அது கண்டிப்பா எங்க பொண்ணு பூனம் தான். ஏன்னா பூனம் கட்டி இருந்த புடவை அது நாங்க வாங்கி கொடுத்தது. சரி, இவ தான் பூனம்னு சொல்றாளே, அப்ப அந்த பொண்ணு யாரு? இவளும் பார்க்க அதே மாதிரி தான் இருக்கா. பூனத்தோட மாமனாரையும் புருஷனையும் காப்பாத்துறதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்றாங்க. ஒருவேளை நீங்க திருட்டுத்தனம் பண்றீங்களோ? அந்த பொண்ணு உடம்பு விற்கிற இடத்துல தான் விற்கப்பட்டதா சொல்றா. ஒருவேளை இதெல்லாம் நீங்க தான். சார், அவ என் பொண்ணா இருந்தா நான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவேனா? நீங்களே சொல்லுங்க. எங்களை பார்த்தா உங்களுக்கு அந்த மாதிரியா தெரியுது? நீங்களும் இதையே தான் சொல்ல போறீங்களா? அவ உங்க பொண்ணு பூனம் இல்லையா? இல்ல. அதெல்லாம் இருக்கட்டும். கல்யாணத்துக்கு அப்புறம் பூனம் பிரெக்னென்ட் ஆனாலா? அப்படியெல்லாம் எதுவும் நடக்கல. இல்ல மேடம், அந்த இடம் இங்க இருக்கிற மாதிரியே தெரியல. நான் இருந்த இடம் எல்லாமே வேற மாதிரி இருந்துச்சு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா உனக்கு தெரியுமா தெரியாதா? காலையில இருந்து 50 இடத்த காட்டியாச்சு. உனக்கு தெரியுமா இல்ல சும்மா சுத்த விடுறியா? மேடம், நான் ஏன் சுத்த விடுறேன் உங்களை? நானே குழப்பத்துல இருக்கேன். மேடம், நான் உண்மையை தான் சொல்றேன். நான் உங்ககிட்ட எதையும் மறைக்கல. சார், சர்ச்சோட சிசிடிவி ஃபுட்டேஜ்ல எதுவுமே கிடைக்கல. அதனால நான் விசிட்டரோட ஃபுட்டேஜை கேட்டேன். அதுல ஒரு பேர் இருந்தது, மோகேத் டிசோசா. இவன் வந்து டெய்லிக்கும் சர்ச்சுக்கு வருவானா. ஆனா என்னைக்கு அந்த பொண்ணோட பாடி கிடைச்சதோ அதுக்கப்புறம் இவன் சர்ச்சுக்கே வரல. யார் இந்த மோகேத் டிசோசா? சார், இவன் பிரச்சாரங்கள் எல்லாம் பண்ணுவான். இவனோட மொபைலோட ட்ராங்குலேஷன் எல்லாத்தையும் செக் பண்ணேன். அன்னைக்கு சர்ச் ஏரியால தான் எல்லாமே ஆக்டிவேட்டா இருந்தது. ஆனா இப்போ சுவிட்ச் ஆஃபா இருக்கு. நான் வீட்லயும் கேட்டேன், இவன் 2 நாளா வீட்டுக்கே வரலையா சார். எப்போது வீட்டுக்கு வருவானா? அபிஷேக், அவன் வீட்டை மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு கான்ஸ்டபிளை போட்டு வைங்க. சரி, இந்த கீதா கேஸில் விரேன் என்னன்னா? சார், அவனை பற்றி எதுவும் தெரியல. நாங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். சொல்லு சிவானி. சார், இந்த பொண்ணை எல்லா ஏரியாவுக்கும் கூட்டிட்டு போனோம். எல்லா இடத்தையும் காட்டியாச்சு. ஆனா இந்த பொண்ணை எந்த இடத்துல கைது பண்ணி வச்சாங்களோ அந்த இடம் இந்த பொண்ணுக்கு தெரியவே இல்லை. நாங்க இங்க அங்கன்னு சுத்திட்டு இருக்கோம். இந்த பொண்ணு சுத்த விடுறான்னு நினைக்கிறேன் சார். திரும்பவும் அதையே சொல்றீங்க. நான் எதுக்காக சுத்தி அடிக்கணும்? சரி, அந்த இடம் தான் ஞாபகம் இல்லை. ஆனால் அங்கே இருந்தவங்களை பற்றி ஏதாவது சொல்லலாம்ல? அவங்க ஆமா சார், அங்க வந்து நிறைய பொண்ணுங்க இருந்தாங்க சார். ஆனா ஒரு பொண்ணை எனக்கு நல்லாவே தெரியும். யார் அந்த பொண்ணு? நிம்மி. நிம்மி? எல்லாரும் அவளை நிம்மின்னு கூப்பிடுவாங்க. அவ அந்த நரகத்தையே தன்னோட வாழ்க்கையா ஏத்துக்கிட்டா சார். தெரியுது, உனக்கு தப்பு நடக்குதுன்னு தெரியுது. ஆனா இதுதான் உன் வாழ்க்கை. அழுது எந்த பிரயோஜனமும் இல்ல. எப்படியோ 2 வேளை சாப்பாடு கிடைக்குது இல்ல, என்ன சொல்றாங்களோ அப்படியே செஞ்சிடு. நிம்மியை தவிர வேற யாராவது? வேறனா? சார், ஒரு பொம்பளை அங்க இருந்தா, விமலா. அவதான் எங்களை வச்சு வியாபாரம் பண்ணா. அவளோட முகம் உனக்கு ஞாபகம் இருக்கா? சார். சரி, அவங்க ஸ்கெட்சை நம்ம வரையலாம். அவங்க அடையாளத்தை சொல்றியா? சார், கண்டிப்பா நான் முயற்சி பண்றேன் சார். அப்போ ஓகே. அபிஷேக் சார், நிம்மியோட விமலாவோட ஸ்கெட்ச் ரெடி பண்ணுங்க. வாங்க. நீதான் கடவுளுக்கு நெருக்கமானவனா? அப்புறம் ஏன் இன்னும் கடவுள்கிட்ட போகல? நீ தானே அந்த லெட்டர் வச்ச. இல்லைன்னு மட்டும் சொல்லிடாத. நீ லெட்டர் வைக்கிறத அந்த சிசிடிவியில் நாங்கள் பார்த்தாச்சு. சார், ஏன் சார் போய் சொல்கிறீங்க? அந்த சர்ச்சில் சிசிடிவி கேமரா வச்சதே நான் தான் சார். அந்த லெட்டரை நான் சர்ச்சுக்குள்ளே வச்சுருந்தா அந்த சிசிடிவி கேமராவில் மாட்டாத மாதிரி தான் நான் வச்சுருப்பேன். அதோட சார், அந்த பாக்ஸுக்கு பக்கத்தில் சிசிடிவி கேமரா கிடையாது. சரியான திருட்டு பயலாக இருக்கான். அவனை போக விடுங்க. போக விட்டுட்டு அவனை ஃபாலோ பண்ணுங்க. எஸ் சார். சார், சார் பூனம் அந்த ஸ்கெட்சை வரைஞ்சு கொடுத்துட்டா. இந்த ஸ்கெட்சை சர்க்குலேட் பண்ணு. எங்கே இருக்காங்க, எப்படி பிடிக்கலான்னு பாரு. சார், எங்கேயும் 3 வருஷம் எவன் கூட இருந்துட்டு வந்திருக்க. இங்க என்னடானா என் புருஷனும் புள்ளையும் ஜெயில சாகுறாங்க. முதல்ல இங்க இருந்து போ. அம்மா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கம்மா. அம்மா, நான் இதெல்லாம் வேணும்னே பண்ணலம்மா. என்ன அந்த இடத்துல வற்புறுத்துறாங்கம்மா. என்ன அங்க வற்புறுத்தினாங்களா? அப்ப இந்த குழந்தை அவங்களுக்கு பிறந்தது தானே, அதை கலைக்க வேண்டியது தானே. அப்படிலாம் பேசாதீங்கம்மா. இது இவரோட குழந்தைதான். இந்த சந்தோஷமான செய்தியை சொல்லதான் ஒரு நாள் முன்னாடியே அம்மா வீட்டுல இருந்து நான் கிளம்ப. வாய மூடி. உன் அப்பன மாதிரியே போய் பேசுறியா? என் பையனோட குழந்தையா இருந்தா என்கிட்ட சொல்லிருக்க கூடாதா?
வேற எவன் குழந்தைய வயித்துல சுமந்திருக்க, அதனாலதான் குழந்தை செத்துருச்சு. எவன் கிட்டயோ படுத்துட்டு வந்துட்டு இப்ப ஏன் மருமகன்னு சொல்றியா? போடி இங்க இருந்து முதல்ல. வீட்டுக்குள்ள இனி உன்னை சேர்க்க மாட்டேன். போடி முதல்ல இங்க இருந்து. இவ்வளவு நாள் மாமியார் பூனம்க்கு சப்போர்ட்டா நின்னா. இப்போ அவளும் பூனம வீட்டை விட்டு விரட்டிட்டா. பூனம் அவளோட அம்மா அப்பா வீட்டு வாசல்ல போய் நின்னா. அவங்களும் அவளை தன்னோட மகளா ஏத்துக்கல. போலீஸுக்கு இப்பவும் சந்தேகம் இருந்தது. பூனம் பேசுறது உண்மையா பொய்யான்னு சந்தேகப்பட்டாங்க. போலீஸ்காரங்க நிம்மிய மும்முரமா தேட ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி கீதாவோட கேஸ்ல மாமியாரையும் மைத்துனனையும் அரெஸ்ட் பண்ணாங்க. அப்பதான் கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு ஒரு திருப்பம் வந்தது. சார், நான் என்னோட குழந்தைங்களையும் கீதாவும் வீட்டை விட்டு வரட்டல. அவ தான் குழந்தைங்களை கூப்பிட்டுட்டு எங்களை விட்டு போயிட்டா. அவளை பார்க்க நான் துடியா துடிக்கிறேன். ஆனா அவ தான் போய் சொல்றா. நான் போய் ஸ்வீட்டியை கொல்லுவேனா? டேய் போதும், வாயை மூடுறா. ஸ்வீட்டியை கொலை பண்ணது நீ இல்லைன்னா ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு ஏன்டா ஓடி போன? சார், நான் வேலை விஷயமா தான் போயிருந்தேன். என் மேல பொய்யான புகார் கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சதோ நான் ரொம்பவே பயந்துட்டேன். நீங்க என்னோட அம்மாவையும் தம்பியோ ஸ்டேஷன்லேருந்து விடலன்னு எப்போ தெரிஞ்சதோ நான் இங்க வந்துட்டேன். சார், அவங்க எதுவும் பண்ணல, அவங்கள விட்டுருங்க சார். நீ உன் அம்மா உன் தம்பி 3 பேரும் சேர்ந்து கீதாவை டார்ச்சர் பண்ணிருக்கீங்க. உன்னை நாங்க விட்டுணுமா? நீ தாண்டா உள்ள போற. நாங்க டார்ச்சர் பண்ணுமா? நாங்களா? அவ தான் எங்களை டார்ச்சர் பண்ணா. நான் நல்லா படிச்சுட்டு வந்தேன். ஆனா நீ குழந்தை பெத்து போடுற மிஷினா வச்சிருக்கல என்ன? இப்ப எதுக்குடி கத்திக்கிட்டு இருக்க? சமாளிக்கிறேன். இப்போ நான் ஏன் சும்மா இருக்கணும்? நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். என்ன கொண்டு வந்து இந்த கிராமத்துல போட்டாங்க. வீட்ல உன் அம்மா தம்பி வேற இருக்காங்க. ச்சே, மருமகளா இருந்து உங்க எல்லாருக்கும் சேவை பண்ணல நான் விரும்பல. குடும்பம்னா எல்லாரும் ஒன்னாதான் வாழ்ந்தாகணும். அதான் பியூட்டி பார்லர் வச்சிருக்கல, இன்னும் வேற என்னதான் செய்ய? என்னத்த செய்யனா என்ன? நீ பெரிய உபகாரம் பண்ணிட்டியா? கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னப்ப வயசுல பெரியவன் கூட நான் பார்க்கல தெரியுமா? என்ன கவனிப்பேன்னு நினைச்சேன். ஆனா இல்ல, உன் இடுப்பு இப்பவே உடைஞ்சு போயிருக்கு. சார், நாங்க என் குழந்தைங்களுக்காக தான் எல்லாத்தையும் பொறுத்துட்டு இருந்தேன். ஆனா ஒரு நாள் குழந்தைங்களையும் கூட்டிட்டு போயிட்டா. சார், அவளோட அட்ரஸ் என்கிட்ட இருந்திருந்தா நான் வீணையும் ஸ்வீட்டையும் இங்க கூட்டிட்டு வந்து வச்சிருப்பேன். ஸ்வீட்டி இறந்து போயிட்டா ட்ரெடியூசரை எப்ப நான் கேட்டனோ நான் உடஞ்சு போயிட்டேன் சார். இந்த விரேன் ஒன்றும் நல்லவ மாதிரி தெரியலையே. சிவானி, நீ ஒன்று பண்ணு. விரேனோட அம்மாவையும் தம்பியும் விட்டுரு. அப்புறம் ஒரு கான்ஸ்டபிளை போட்டு 24 hours விரேனை ஃபாலோ பண்ண சொல்லு. கீதாவை பற்றியும் தெரிஞ்சுக்கணும், அவளுடைய பாஸ்ட் ப்ரெசன்ட் எல்லாம். இவங்க 2 பேரும் எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சே ஆகணும். அது நமக்கு தெரியுற வரைக்கும் 2 பேரில் யார் சொல்கிறதையும் நம்ப முடியாது. நீயா? ஏன் என்ன பார்த்துட்டு ஓடுற? நான் தான் பூனன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. நான் தான் பூனன்னு நீயாவது ஒத்துக்கோ. ஏன்? எதுக்கு? நான் எதுக்கு ஒத்துக்கணும்? இப்ப நீயும் என்ன பழி வாங்குறல்ல, நான் உன்னை விட்டுட்டு அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு இல்ல? இங்க பாரு, எனக்கு உன் மேல எந்த கோவமும் இல்லைன்னு நான் அன்னைக்கே சொல்லிட்டேன். ஆனா என்ன லவ் பண்ணிக்கிட்டு இருந்தல்ல, ஒரு ஸ்நேகிதியா உதவி கேட்டு வந்திருக்கேன். இத பாரு, நாம இப்ப ஃப்ரெண்ட்ஸாவும் இல்ல. அதனால மறுபடியும் என் வழியில வராத. சார், இதே மாதிரி அச்சஸ்ல இருக்க ஒரு பொண்ணை நான் சிக்கந்தராபாத் கிட்ட பார்த்தேன். கண்டிப்பா இவ தானே? ஆமா சார், இவளே தான். நிம்மி. யார் நிம்மி? நீதான். இது நீதானே? நீங்க என்ன பேசுறீங்க? என் பேர் ஷிகா. என்கிட்ட போய் சொல்ல பார்க்காத என்ன? பூனம் முன்ன பத்தி எங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா. ஒரு ப்ராஸ்டியூஷன் குரூப்ல மாட்டி தவிச்சிங்கல்ல. என்ன? யாரு பூனம்? நிஜமாவே எனக்கு இந்த பூனம் எல்லாம் தெரியாது. இருங்க, என்னோட ஐடி கார்டை காட்டுறேன். இதுக்கு மேல உன்னோட அலைய முடியாது. உண்மையை சொல்லிடு. உண்மையை மட்டும் சொல்லு. சார், நான் ஆரம்பத்துல இருந்தே உண்மையை தான் சொல்றேன். இதுக்கு மேல ஆரம்பத்துல இருந்து சொல்லு. கடந்த 3 வருஷமா நீ எங்க இருந்தங்கறத இப்ப வரைக்கும் நீ சொல்லவே இல்ல. ஒருவேளை இதுக்கு பின்னாடி நீயும் பாருங்க சார், என்ன பத்தி எல்லாம் தெரிஞ்சாச்சுல. அப்புறம் என்ன? எல்லா இடத்துலயும் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு எல்லாம் தெரிஞ்சாச்சுல்ல. கொடுமையை பாருங்க சார். என் மாமியாருக்கு நான் தான் தெரிஞ்சது, ஆனா அவங்களும் இப்ப என்ன வீட்டை விட்டு விரட்டிட்டாங்க. இப்படிதான் நடக்கும்னு எனக்கே தெரியும் சார். அதனாலதான் முதல்ல இருந்தே நான் இந்த விஷயத்தை யார்கிட்டயும் வெளியே சொல்லல. ஆனா தயவு செஞ்சு என்ன நம்புங்க. நான் உண்மையை தான் சொல்றேன். இந்த கேஸ் ரொம்பவே குழப்பமா இருக்கு. பூனம் கதை எங்கேயே போயிட்டு இருக்கு.
இவ பேசுறத நம்புறதா இல்ல நம்மள சுத்தல்ல விடுறாளான்னு தெரியல. ஒருவேளை இவ நம்மள சுத்தல்ல விடுறானா அதுக்கு என்ன காரணம்னு தெரியணும்ல. ஆமா சார், நம்மள இழுத்தடிக்கிறா. ஏன்னா இவ சொன்ன பொண்ணு நிம்மி இல்ல. அந்த பொண்ணு நிம்மி இல்லைன்னு சொல்றதுதான் குழப்புது. என்ன சொல்றீங்க சார்? என்ன சொல்ல வரேன்னா, பூனமால எப்படி ஒரு பொண்ணோட முகத்தை அக்யூரேட்டா சொல்ல முடியுது? அப்ப கண்டிப்பா அந்த பொண்ணை பார்த்துருக்கணும்ல. அந்த விமலாவையும் தேடு சார். அப்புறம் கீதா கேஸ்ல விரேன் ஃபேமிலியோட அப்டேட்ஸ் என்ன? அவங்களுக்கு எதிராக எதுவும் கிடைக்கல. விளையாட்ட நிப்பாட்டு. இந்தா முதல்ல சாப்பிடு. எனக்கு பசிக்கலம்மா. என்ன நீ எதுக்காக போய் சொல்ற? உனக்கு பசிக்குதுன்னு எனக்கு தெரியும். இப்பெல்லாம் ஒழுங்கா சாப்பிடவே மாட்ற. உனக்கு பிடிச்ச நூடுல்ஸ் பண்ணிருக்கேன். கமான், ஆ காட்டு. ஆ ஆ. இல்ல, எனக்கு வேண்டாம். வாயை தொற, சாப்பிடு. நான் பூனம், உயிரோடு தான் இருக்கிறேன். மேம், இன்னைக்கு உங்களுக்கு லக்கி டே தான். நிம்மியோட உண்மை வெளியே வந்தாச்சு. யாரு? ரூம் சர்வீஸ். சாரி, ரூம் சர்வீஸ் சொல்லிட்டேன். சிறைச்சாலை சர்வீஸ். இழுத்துட்டு வாங்க. என்னை யாரும் இந்த தொழில வற்புறுத்தி கூட்டிட்டு வரல. நான் இஷ்டப்பட்டு தான் இந்த தொழிலை பண்றேன். சரி, என்ன வேலை பார்க்குற? சார், என்னோட வேலை ரொம்ப சிம்பிள். பெண்களுக்கு நடுவுலையே நான் இருப்பேன். சார், எங்களோட நெட்வொர்க் ஃபுல்லா இந்தியால பரவி இருக்கு. ஆனா ஏன் அண்டர் லெவல்ல லக்னோ தான் இருக்கு. பூனமை யார் உங்ககிட்ட வித்தாங்க? அது பாருன்னு ஒரு பொண்ணு இருந்தா சார். அவ தான் பூனமை வித்தா. அவ எங்களோட சப்ளையர். சார், கால் டீட்டெயில்ஸை பார்த்தேன். இது பாருவோட நம்பரே இல்லை. ஆனால் கியாத்தி பேரில் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. ஷாக்கியா? ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, கியாத்தியோட பேரில் கீதாவோட ஃபோட்டோ ஒட்டப்பட்டிருக்கு சார். அப்புறம் இந்த நம்பர்லேருந்து மோஹித்துக்கு பல தடவை கால்ஸ் போயிருக்கு. ஏன்பா, உன் அம்மா எங்க? அவங்க வெளியே போயிருக்காங்க. சார், நான் எந்த தப்பான காரியமும் பண்ணல சார். சார், அவ என் பின்னாடி பைத்திய மாதிரி அலைஞ்சா. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக 2 குழந்தைகளையும் கொல்ல தயாராயிட்டா. என்கிட்ட இதெல்லாம் சொல்லாத. எனக்கு உன் கூட வாழணும். உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும். இங்க பாரு, நம்ம கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஆல்ரெடி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. 2 குழந்தைங்க இருக்காங்க, புரிஞ்சுக்க. ஹே, நீ குழந்தைங்களை பத்திலாம் யோசிக்காத. குழந்தைங்களோட டென்ஷன் உனக்கு வேணாம். நான் அதை பாத்துக்கிறேன். எப்ப அவளோட அவ பொண்ணு கொலை பண்ணிட்டான்னு தெரிஞ்சதோ அப்ப நான் ரொம்ப பயந்துட்டேன். அண்ட் சார், அந்த டொனேஷன் பாக்ஸ் மேல நான் தான் லெட்டரை வச்சேன். அப்பதான் நீங்க அவளை பிடிப்பீங்க. கீதா எங்க இருக்கா? ஆமா, நான் தான் என்னோட மகளை கொன்னேன். அதோட கொஞ்ச நாள்ல என்னோட பையனையும் தீர்த்து கட்டலான்னு இருந்தேன். ஏன்னா என்னோட குழந்தைகள்னால மோஹித்க்கு பிரச்சனை வரக்கூடாது. அப்பதானே கல்யாணம் பண்ணிப்பா. பியூட்டி பார்லருங்கிற பேர்ல ப்ராஸ்டிடியூஷன் நடத்திட்டு இருந்தவ தானே நீ? கீதா என்கிற பாரு. கீர்த்தி பேர்ல ஃபோன் நம்பர் வாங்கினல, எல்லாத்தையும் ஒத்துக்கோ. இதுக்கு நடுவில் பூனம் எங்கிருந்து வந்தா? அவ தலையெழுத்து அவ இழுத்துட்டு வந்தது. அப்படின்னா அன்னைக்கு நாங்க இன்னொரு பொண்ணை தான் தூக்கினோம். அதோட அவளுக்கு கொஞ்சம் அதிகமா மருந்து கொடுத்துட்டோம். அந்த பொண்ணும் இறந்து போயிட்டா. ஏய், இவ செத்துட்டா. இப்ப யார விக்கிறது? அத பத்தி அப்புறம் யோசிக்கலாம். முதல்ல பணத்தை எங்க போடுறது? நாங்க கார்ல போயிட்டு இருக்கிற போது பூனம் அழுதுட்டு இருந்ததை பார்த்தேன். அங்க பாரு, அந்த பொண்ணு அழுதுட்டு இருக்கா. ஹே, நீ கார்ல இருந்து இறங்கி என்னன்னு பாரு. அதோட நம்ம வலையில சிக்கிட்டா தண்ணி கொடுத்து உட்கார வை. ஏய், வண்டி நிறுத்து, ஓரமா நிறுத்து.
அப்புறம் காரை ஆள் இல்லாத இடத்துல நிப்பாட்டணும். பூனம்க்கு நடந்தது அவளுடைய தலையெழுத்துன்னு சொல்ற. இது அவளோட தலையெழுத்து இல்லை, இது நீ செஞ்ச குற்றம். அவளோட தலையெழுத்து நீ மாத்தியிருக்க. இப்ப நீ உன் தலையெழுத்த பாரு. சாகுற வரைக்கும் நீ ஜெயில தான் இருக்க போற. உன்னோட தலையெழுத்த மாத்தினது வேற யாரும் இல்லை. உன் கையால உன் தலையெழுத்த நீயே எழுதிக்கிட்ட. இவ்வளோ தப்பையும் நீ பண்ணிட்டு தலையெழுத்தான் தலையெழுத்து. சார், விமலாவோட இன்னொரு இடத்தையும் ரைட் பண்ணியாச்சு. அங்க ஒரு 2.5 வயசு குழந்தை கிடைச்சது. குழந்தை பூனமோடது, ஆரோக்கியமா இருக்கு. அதாவது அவங்க குழந்தை இறந்து பிறந்திருக்குன்னு அவகிட்ட போய் சொல்லியிருக்காங்க. குழந்தைய பூனம் கிட்ட ஒப்படைச்சிடு. ஒரு இறக்கப்பட்ட குழந்தையில இருந்து இந்த கதை ஆரம்பமானது. ஒரு ஆர்கனைஸ்டு ஹியூமன் டிராபிகிங்ல போய் இது முடிவடைஞ்சது. அது மொத்தமா எக்ஸ்போஸ் பண்ணதுக்கு அப்புறம் போலீஸ் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட பெண்களை காப்பாத்துனாங்க. ஆனா ஏதோ ஒரு விதத்துல பூனமை நம்ம பாராட்டியே ஆகணும். அவங்க தைரியமா இருந்ததுனாலதான் இத்தனை பெண்களை காப்பாத்த முடிஞ்சது. இப்போ பூனம்க்கு அவளோட அடையாளங்கள் திரும்ப கிடைச்சது. என்ன ஆச்சு? அதான் ப்ரூவ் பண்ணியாச்சுல்ல, அவ நம்ம பொண்ணு பூனம் தான். இப்ப அவளை பார்க்க வருவீங்கல்ல? ஆனா 3 வருஷத்துக்கு முன்னாடி போலீஸ் ஒரு தவறு செஞ்சிருந்தாங்க. அதுக்காக அவங்களுக்கு போலீஸ் கோர்ட்டுன்னு அலைய வேண்டியதா இருந்தது. கோர்ட்டும் பூனம் வீட்டுக்கு 10 லட்ச ரூபாய் காம்பன்சேஷன் கொடுக்கணும்னு உத்தரவு இட்டாங்க. நான் அனுப் சோனி. இப்போ நான் விடைபெறேன். கிரைம் பேட்ரோலோட பிளாக் எடிஷன்ல நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். அதாவது ஒரு புது அத்தியாயத்தோட. நினைவு இருக்கட்டும், கிரைமுக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான் இருக்கு. ஸோ எச்சரிக்கையோட இருங்க, பாதுகாப்பா இருங்க. ஜெய் ஹிந்த்.